அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்கு சிரப் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். மருத்துவரோட பரிந்துரைப்படி தான் எல்லா மருந்துகளையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். மருந்து பாட்டிலில் திறந்த தேதியை பெர்மனன்ட் மார்க்கரில் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரி டேட்டை வந்து நம்ம முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். சில நேரங்களில் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்பிரி ஆகிருந்திருக்காது, தேதி இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம விட்டுருவோம். அப்போ பார்க்கும்போது டேட்டு வந்து அழிஞ்சிருக்கும். ஸோ எந்தன்னைக்கு நம்ம எக்ஸ்பிரி டேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அதையும் நம்ம பெர்மனன்ட் மார்க்கரில் எழுதிடலாம். இல்லை உங்களுக்கு புரியும்படி உனக்கு எந்த மருந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து காய்ச்சல், சளி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எத்தனை எம்எல்னு கூட எழுதிக்கலாம். எல்லா டைமும் மருந்து கொடுக்கும்போது ஷேக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். எல்லாருமே பண்ணிவிடுவோம். இருந்தாலும் ஒரு சில டைமில் அதை மறந்துடுவோம். எப்போவுமே மூடியில் ஊற்றி கொடுக்கக்கூடாது. மூடியில் வந்து 5 ml தான் பிடிக்கும். நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சால் கூட அந்த மூடியில் ஊற்றக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் அளந்து கொடுத்துட்டு அதை கழுவி தனியாக வச்சுட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மூடியில் அவசரத்துக்கு ஊற்றி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது கழுவாமல் அப்படியே மூடி வச்சாலும் பிரச்சனை இல்லை. கழுவுனீங்கன்னா கூட அந்த தண்ணி மறுபடியும் உள்ளே போயினா அந்த மருந்து கூட சேர்ந்து கண்டாமினேஷன் தான் ஆகும். அதாவது அதோட தன்மையே மாறிடும், இன்ஃபெக்ஷன் தான் மறுபடியும் ஆகும். சரிங்களா? அடுத்து இந்த மெடிசன் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கூலான ட்ரையான பிளேஸில் சூரிய ஒளி படாத இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் எல்லா மருந்துலேயும் எழுதியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வச்சுக்கணும். ஒரு சில மருந்துகள் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டெரைல் வாட்டர் தனியாக கொடுத்துருப்பாங்க, பவுடர் தனியாக கொடுத்துருப்பாங்க. அது மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போது காலையில் நைட்டு 2 நேரம் 3 நாளைக்கு 5 நாளைக்கு அப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த 3 நாள் 5 நாள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து 25 டிகிரிக்குள்ளே தான் அந்த டெம்பரேச்சரில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒன்று ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை நம்ம வீட்டில் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலையே எந்த இடம் கூலிங்கான பிளேஸோ அந்த பிளேஸில் வச்சுக்கலாம். வெயில் அதிகமாக படாத ஒரு கார்னர் பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மெடிசன் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒன்றுங்க, மருந்துக்குன்னு ஒரு தனியாக ரேக் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கை எட்டாத இடத்துல வச்சுக்கலாம். அவசரத்துக்கு குழந்தைங்க வந்து அதை எடுத்து கொட்டிடாமலோ தனியாக எடுத்து குடிச்சிடாமலோ இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.